சூப்பர் மாமே, பிளான் பண்ணபடி முடிச்சிடு. இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்ட, நம்ம செட்டில்டா. ஓகே மாமா, பேசின இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். Cheers. Day. அடிக்கிறது 130 ரூபா சரக்கு, அதுவும் ஒரு வாரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த டம்ளரில் இதில் சேஸ் வேற. மூடிட்டு குடுறா. இந்த வெறியை நம்ம சம்பாதிக்கிறத காட்டணும் மச்சான். ஆமாண்டா, ஏதாச்சும் பண்ணோண்டா. சரி, கன்னத்தில் என்ன? அண்ணாச்சி அடிச்சிட்டாருடா. ஏன்டா, என்ன மேட்ரு? எதுக்கு அடிச்சாரு? ஏன்டா லேட்டு? இல்லை அண்ணாச்சி, காசு கேட்டேன்னா கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்காக வேலை மேலே கட்டுவேன் நீ? கொன்னு சாம்பலாக்கிடுவேன். அண்ணாச்சி காசு தேவை இருக்கு அண்ணாச்சி, அதான் அவசரம்னு கேட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணணும், கேட்டவொன்னே எல்லாம் கிடச்சிருமா? ஆளை பாரு, ஐடி ஆஃபீஸர் மாதிரி, சட்டை பேண்ட்டு டக்கின்னு. போய் வேலையை பாருடா. காசு கேட்டதுக்காடா எப்படி அடிச்சிட்டாரு? ஆமாண்டா. நம்ம இன்னும் எவ்வளோ நாள் தான் அடி வாங்கிட்டு இப்படி கீழே இருக்கிறது? நம்மளாம் எப்போ மேலே வருது? அதுக்கெல்லாம் நிறைய பணம் வேணும்டா. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான்? உங்கள் ஓனர்கிட்டே ஒரு கேம் விளாண்டா என்ன? கேமா? என்ன கேமு? ஒன்று அடித்தவர்கிட்டே அடிச்சிட்டா? சூப்பர், பிளானை சொல்லு. சொல்கிறேன். சூப்பர். நிறுத்து. இன்னையோட இந்த 130 ரூபா சரக்கு லாஸ்ட். நாளையிலேருந்து நம்ம லெவலே வேற. இப்ப போடு மச்சான் சேஸ. சியர்ஸ். வாடா, நேற்று சொன்ன மாதிரி கரெக்ட் எதுக்கு வந்துட்டா? உங்கள்கிட்ட பிடிச்சது அதுதான். நீ சொன்ன மாத்திப்பா. நேற்று அடிச்ச பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா? ஏய் அண்ணாச்சி, அதெல்லாம் ஒன்று நினச்சி. இன்னைக்கு சரக்கு கை மாறணும், தெரியும்ல? தெரியும் நினச்சி. இது எப்போ போல இல்லை, இது வேற. ஏன் நினச்சி? எப்போ பண்ணு தானே? இந்த வாட்டி அசைன்மெண்ட்டும் பெருசு, அமௌண்ட்டும் பெருசு. பார்த்துங்க. சரி அண்ணாச்சி. விசிறு தட்டாமல் பண்ணணும், புரியுதா? ஓகே அண்ணாச்சி. மச்சி எங்க இருக்க? சொல்டா, ஓனரை பார்த்துட்டியா? சொப்பு என் கையில தான் இருக்கு. சூப்பர் மாமே, பிளான் பண்ணபடி முடிச்சிடு. இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டேன், நம்ம செட்டில். ஓகே மாமா, நம்ம பேசின இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். பிளவுசஸ்ல இது செகண்ட் பிளவுஸோட
இது வந்துட்டு ஒரு ஒன் டாட் ப்ளவுஸ். இந்த ஒன் டாட் ப்ளவுஸ் வந்து யாரெல்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னா ஸ்மால் டு மீடியம் சைஸ் இருக்கவங்க இந்த ஒன் டாட் ப்ளவுஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இன்னொன்னு இந்த ஒன் டாட் ப்ளவுஸ் ஸ்பெஷல் என்னன்னா உங்களோட ஃபேப்ரிக்ல வெர்டிகல் டிசைன்ஸ் இருக்கு. நான் வச்சான் எப்படியோ காணுந்தா அப்புறா போன வாரம் அடிச்சது ஃபுல்லாக வேற செலவாயிடுச்சுரா. இந்த வாரம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? டேய் சும்மா நோய் நோயின்னு ஏதாச்சும் கத்திட்டு இருக்காதடா. உங்ககிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கா? செக் பார்த்தலாமா? இது வந்துட்டு இல்ல இல்ல வாயை மட்டும் நல்லா வளர்த்துக்கோ, ஒன்றும் பண்ணாத. இதுல நான் ஒரு மைல்டான சரி விடு, எப்போ பார்த்தாலும் ஃபோனையும் நோண்டிட்டு இருக்கிறியே. இப்போ என்ன ட்ரெண்டு? அதுல நான் பைத்தியம் நமக்கு எதுனா யூஸ் ஆகுற மாதிரி இருக்கா? எல்லாருக்கும் தெரிஞ்சது இருக்குடு. என்னடா இது? ஸ்வெட்ஷர்ட் Outfit 400 cast. pant 1200. ஆரம்பிக்கலாமா? ஓகே பேபி, நல்லா இருக்கா? கைஸ் எல்லாரும் வாங்க, இப்போ நம்ம இவர்கிட்ட அவுட்ஃபிட் காஸ்ட் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஹலோ ப்ரோ, உங்க பேரு எங்க இருந்து வரீங்க? ஹாய் ப்ரோ, மை செல்ஃப் விக்கி ஃப்ரம் செங்கல்பேட். ப்ரோ சூப்பர் ப்ரோ, உங்க அவுட்ஃபிட் காஸ்ட் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஷோர் ப்ரோ. என் ஷர்ட் பார்த்தீங்கன்னா பூமா 1500, பேண்ட் பார்த்தீங்கன்னா ஜாரா 2000, ஸ்னீக்கர் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்ஸு 2500, ஃபோன் வந்து ப்ரோமேக்ஸு, வண்டி R15. உங்களோட பேங்க் பேலன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? என்ன ப்ரோ பெருசாக இருக்க போகுது? ஒரு 5 கல் இருக்கும் ப்ரோ. ஓ 5 கலா, அப்படின்னா ஒரு 5 லட்சம் இருக்கும் ப்ரோ. ப்ரோ இப்போ சமூகத்துக்கான ஒரு கேள்வி. வாட்? இப்போ உங்ககிட்ட வந்து யாராச்சும் பலிப்பறி பண்ணா என்ன ப்ரோ பண்ணுவீங்க? ஒருத்தன் தானே ப்ரோ, அடித்து சமாளிச்சிருவேன். சரி ப்ரோ, இப்போ 2 பேர் வந்தா என்ன பண்ணுவீங்க? 2 பேர் வந்தால் சமாளிச்சிருவேன். ஒரு 1-2 போட்டால் சரியாயிரும் ப்ரோ. அப்போ 2 பேரும் கத்தியோட வந்தா? கத்தியோட வந்தா விட்டுருவேன் ப்ரோ, எல்லாத்தையும் கொடுத்துருவேன். நமக்கு உயிர் தான் முக்கியம். அப்போ எடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ? அது நாங்க தான் ப்ரோ. எடுத்துக்கங்க ப்ரோ. மாட்டி விடுங்க ப்ரோ. வச்சுக்கங்க ப்ரோ. நல்லா இருக்குல்ல? ஆ, நான் வச்சுக்கிறேன். பாய். எனக்கு என்ன கூப்பிடுறா? ப்ரோ டைம் என்ன? 11:30. எடுக்கிறேன். எடுத்துட்டியா? அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். எடுத்துட்டியா? சூப்பர்ரா. வின்னர் சிக்கன் டின்னர். சார் உங்களை கூப்பிடுறாரு. மீ குட் மார்னிங் சார். வா வண்டியில் ஏறு. இல்லை சார், பக்கம் தான் சார், நான் போய்க்கிறேன். உங்களுக்கு எதுக்கு சார் கஷ்டம்? எங்கே போகிற? போரூர் சார். போரூரில் எங்கே? டிஎல்எஃப் சார். டிஎல்எஃப்ல உனக்கு என்ன வேலை? அங்கே ஒரு 2வது மாடியில் வேலை பார்க்குறேன் சார். டேய் அது ஐடி கம்பெனிடா. ஐடி கம்பெனியில் உனக்கு என்ன வேலை? ஓ ஐடி கம்பெனியா? அந்த ஐடி கம்பெனி வெளியே நீ சைக்கிளில் டீ விற்கிறனால நம்ப மாட்டேன். நீ அந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறியா? இல்லை சார், அந்த ஐடி கம்பெனி பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அதில் பஸ் ஏறினா வீட்டுக்கு போயிடுவேன் சார். அங்கே பஸ் ஸ்டாப்பே இல்லைடா. இல்லை சார், ஹோட்டலில் போயிடலாம் சார். இல்லை ஏறு. இல்லை சார், அது வந்து ஒழுங்கா ஏறுறா. எப்படி சிக்கியிருக்கேன் பாரு, என்ன செய்ய காத்திருக்கானோ. சார் என்னாச்சு? எதுக்கு இப்போ ஒரு நிப்பாட்டிக்கிறீங்க? கிங்ஸ் வாங்கிட்டு வா. சார்
நீங்கள் ரொம்ப நல்லவங்க. என் அனுபவத்தில் சொல்கிறேன், சிகரெட் வேணாம். எல்லாம் எனக்கு தெரியும், மூடிட்டு போடா. உன் விதியை யார் மாற்ற முடியும்? வணக்கம் சார். ம். சாருக்கு ஒரு ராஜா வென்ஸ் ரொட்டு கொடு. கே ஏய் கிங்ஸ் குரா. இந்தா எவ்வளோ? 18 ரூபா. சேட்டா ஒரு ஸ்வீட் பீடா ஸ்ட்ராங்கா. பக்கி பார்க்கவே இல்லை. 2 ரூபா சில்லற இல்லை, சாக்லேட் வச்சுக்கோங்க. ஏமாத்தி 2 ரூபா சாக்லேட் வித்துட்டு இல்லை, உழைச்சி சாப்பிட்றா. இப்படி ஏமாத்தாத. சார் இருக்கும்போது என்னை ஏமாத்துறான்ல. சார் ஒரு நேர்மையான போலீஸ், நான் ஒரு நேர்மையான திருடன். ஏன் சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். இந்தா வச்சுக்கோ. தா வாங்கிக்கோ. ஜி, என் பேர் செந்தில், லோகன் ஆளு. ஒரு மெசேஜ் வந்துக்குது, டான் கிட்ட சொல்லணும். என்னடா வயசு இது? கூட்டு போய் காட்டு. டான் வாடா. யாரா நீ? இன்ஃபார்மரி லோகன் ஆளு. ஒரு மெசேஜ் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், வணக்கம் வச்சியா? வணக்கம் டான். இதுவா நம்ம வணக்கம்? வேற எப்படி டான்? ஏய், இதான் நம்ம வணக்கம், புரியுதா? ஓகே டான். என்ன மேட்ரு சொல்லு. டான், இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் ஒரு இடத்துல கை மாறுது, அது தூக்கணும். ரிஸ்க்கு எப்படி? சண்டை செய்ய மாட்டான், பிஞ்சு கை, திருப்பி அடிக்க மாட்டான், சிம்பிளாக தூக்கிடலாம். தூக்கிடா 10% உங்களுக்கு. என்னது 10%? 20%? 20%? ஓகே டான், வேலையை கரெக்டாக முடிச்சிடுங்க, இல்லை டீட்டெயில்ஸ் இருக்கு. முட்டா பசங்க, மேட்ரு எனக்கு மட்டும் தான் தெரியும். ரிஸ்க் எடுக்க போகுது அவனுங்க. 80% எனக்கு, 20% தான் அவனுக்கு. பூமர் அங்கிள் கேள்வி போட்டுக்கிறான், இவனுக்கு என்னடா பூமர் டானாகிறானுங்க. ஏய், உங்க அண்ணி எனக்கு வயசாயிடுச்சு, சம்பவம் பண்ண வராதுன்னு சொன்னால, இதை முடிச்சுட்டு இருக்கு அவளுக்கு. ஏய், என்னடா சிரிப்பு? என்னடா இது துண்டிச்சிட்டு? இந்த செனாருமா வந்தான்ல, அவன் கொடுத்த டீட்டெயில் வாய்ஸ் மிஸ் ஆகக்கூடாது. மிஸ் ஆச்சு உங்களை சம்பவம் செஞ்சிருவேன்.
சேட்டா 2 பிளேட் சமோசா. ஏன்டா தலை தொங்க போட்டு சோகமா இருக்க? நல்லா அசைன்மெண்ட் தானே பண்ணோம். எது இது நல்லா சொன்னீங்களா? சின்ன சின்னதாக பண்ணுறதும் எப்போ தான் பெருசாக பண்ணுறது? இது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஏதாவது பெருசாக பண்ணணும். மாஸ்டர் ஒரு மசாலா பால். இவன் ஏன்டா நம்ம ஏரியாவில் அட்டண்டன்ஸ் போட்டுட்டு இருக்கிறான்? டேய் அவன் கிடக்குறான் சின்ன பையன். அவனா சின்ன பையன்? எல்லாமே பெருத்து போயிருக்கு. என்னப்பா தம்பி, ஏற்கனவே உனக்கு வார்னிங் கொடுத்துருக்கேன் இந்த ஏரியா பக்கம் வரக்கூடாதுன்னு. என்ன இந்த பக்கம்? நான் உங்கள் ஏரியா தானே அது. இந்த வழியாக போனேன், தண்ணி தாக்கடிச்சு, சரி டீ சாப்பிட்லான்னு வந்தேன். டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும். கருவாடு வாசனை இல்லாமல் பூனை வராது ராசா. சொல்லு என்ன மேட்ரு? சாரிண்ணா, உண்மையை சொல்லிடுறேன். இந்த ஏரியாவில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளை லவ் பண்ணுறேன். அதான் பார்த்துட்டு போகலான்னு. உன் கண்ணில் ஃபியர் தெரியுது, உன் மூஞ்சியில் கிளாரிட்டி இல்லை. இந்த டீ கடையில் ஒரு பன் இருக்குல்ல, எனக்கு அந்த பன்னு கிட்ட கேட்டால் கூட சொல்லும் நீ எவ்வளோ பெரிய திருட்டு கொட்டுன்னு. ஆமாடா, நான் திருட்டு கொட்டு தான். உங்கள் ஏரியாவில் ஒரு 15 லட்சம் ட்ராவல் ஆகுது, அதை அடிக்க தான் வந்தேன். என்னது? எங்க ஏரியாவில் 15 லட்சமா? டே தம்பி, ஒரு டீ சொல்கிறா. சேட்டா ஒரு டீ. உங்கள் ஏரியாவில் ஒரு பெரிய முதல்ல இருக்குது, அங்கே ஒரு முறை பணம் கை மாறும். 1 மாதமாக ஃபாலோ பண்ணுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக தூக்கிடலாம். சரி யார் ஃபீல்டில் இறங்குறது? நான் தான் அவனை ஃபாலோ பண்ணியிருக்கேன், நானே போகிறேன். ஓகே, பெர்சன்டேஜ் எவ்வளோ? 60-40. ஓகே, உனக்கு 60, எங்களுக்கு 40. ஓகே, டபுள் ஓகே. டே ரகு, பில்லு கட்டுறா. சேட்டா அமௌண்ட் எவ்வளோ? 150 ரூபா. Payment of 150 rupees. வரேன். ஹலோ சொல்கிறேன். என்னாச்சு?
என்ன மாமே எல்லாம் சேஃப் தானே? அவன் கிடக்குறான் டோமரு, எந்த பிரச்சனையும் இல்லை. சரி 3 பேர் சேர்ந்து போனால் மாட்டிப்போம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஓவர் பிரிட்ஜ் வந்துடும். அங்கே ஏறி இறங்குனா லெஃப்ட் சைடில் பிளட் ஆம்லெட் கடை வரும், அங்கே வெயிட் பண்ணு. ஆமாம், அவன் சொல்கிறதும் கரெக்டு தான். நீ என்ன பண்ணு, பைக்கில் போயிடு, நீ ஷேர் ஆட்டோவில் போயிடு, நான் லிஃப்ட் கேட்டு வந்துடுறேன். சரியா? அப்போ என்னோட சாரு இங்கே ரொம்ப ரிஸ்க், அங்கே வெயிட் பண்ணு, பிரிச்சுக்கலாம். அப்போ பேக் ஏன்ட்ட இருக்கட்டும். உன் மேலே நம்பிக்கை இருக்கு. இந்தா ஸ்பாட்டில் மீட் பண்ணலாம். டான், இன்ஃபார்மர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். அங்கேயே வெயிட் பண்ணு, மறுபடியும் கூப்பிடுறேன். ஐடியாவும் என்னது, ஸ்கெட்சும் என்னது. நான் ஏன்டா இவனுங்களுக்கு ஷேர் தரணும்? நாமளே எடுத்துக்க வேண்டியது தான். இங்க அண்ணா இங்க எல்லாம் பிளான் பண்ணி தானே? எஸ் டான். டேய், மெசேஜ் வந்துச்சு. சொல்லுங்க டான். லெஃப்டில் திரும்பி பாரு. பார்த்தாச்சு டான். ப்ளூ சட்டை, கைத்தில் டை, கையில் பையோட ஒருத்தன் வரானா? ப்ளூ சட்டை கையில் பையோட ஒருத்தன் வரான், ஆனால் கழுத்தில் டை இல்லையே. டேய், ப்ளூ சட்டை கையில் பையோட ஒருத்தன் வரானா? அது போதும். ஓகே டான். அண்ணாச்சிக்கு விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்கும் போலியே, ஆரம்பிச்ச மாதிரி இல்லை. ஜி, பக்கத்தில் எங்கே ஒயின் ஷாப் இருக்கு? கேட்குறாருல, சொல்லுப்பா. ப்ரோ, அப்படியே அங்கே செகண்ட் லெஃப்ட் போனால் அங்கே ஒன்று இருக்குது. பாய். டேய், சரி. ஜூட், பக்கத்தில் ஒயின் ஷாப் எதுனா இருக்கு? ஏன்டா, நான் டீசெண்டாக தானடா இருக்கிறேன். எல்லாரும் எங்கிட்டயும் வந்து ஒயின் ஷாப் அட்ரஸ் கேட்குறானுங்க. சீக்கிரம் சொல்லுங்க டியூட். அங்கே ஸ்ட்ரைட்டாக போய் செகண்ட் லெஃப்ட், அங்கே போனால் ஒன்று வரும். தேங்க்யூ ப்ரோ. ஷர்ட்டு சூப்பர். டான், வெற்றி நமதே. சபாஸ்ரா செல்லம். என்னடா காலியா இருக்கு, பணம் எதுவும் இல்ல? என்ன டான், நீங்க தொண்டு பார்த்துமா பணம் இல்ல? வாடா, வந்து நீயே பாரு. இல்ல பரவாயில்ல டான், நீங்க பார்த்தா இல்லைன்னா நான் பார்த்தா வந்துருவா போது. என்ன டான், பங்கு பிரிச்சுட்டு எனக்கு ஒசரம் வெயிட் பண்ணுறீங்க போல. என்னடா இன்ஃபர்மேஷன் குத்த, வந்தவன் டையும் கட்டல, பையில பணமும் இல்லை, வேஸ்ட் ஆஃப் டைமிங். சே, இந்தா உன் 80% பங்கு. என்னது, நீங்கள் அச்சவன் டை கட்டலையா? டை கட்டலையா?
யார் பெற்ற புள்ளியோ நம்மள நம்பி வந்து ஏமாந்து போச்சு. சரி வணக்கம் வச்சுட்டு போப்பா. உங்களுக்கு ஒரு வணக்கம், உங்கள் கேங்குக்கு ஒரு வணக்கம். இதுவா நம்ம ஸ்டைல் வணக்கம். காலி பேக் அடிக்கிற உங்களுக்கு இந்த வணக்கம் போதும். வாமாமே, உனக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். ஃபோன் பண்ணா எடுக்கல. பேக் எங்கடா? பேக் போயிடுச்சுடா. என்னது பேக் போயிடுச்சா? 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 போனது பேக் மட்டும்தான் மாமே. என்ன? காருக்குள்ள வா சொல்கிறேன். அப்புறம் என்னாச்சு? சூப்பர் மார்க்கெட்டில் போனதும் ஒருத்தன் என்னோட கியூஆர் கோடை செக் பண்ணான். அவன் இன்னொருத்தனை கூப்பிட்டு லீடர்கிட்ட கூப்பிட்டு போக சொன்னான். அங்கே லீடர் சும்மா கெத்தாக உட்காந்துருந்தார். பொட்டலத்தை பேக்கோடு அவர்கிட்ட கொடுத்தேன். வெளியே எடுத்து பார்த்துட்டு டேய் இது வெர்ஜினான்னு செக் பண்ண சொன்னார். அப்படியே என்னை பார்த்து 10 நிமிஷம் ஆகும், வேலுக்கு பீர் எதனா சாப்பிட்றியான்னு கேட்டார். நானும் சந்தோஷத்தில் சரின்னு தலையாட்ட. அப்போ போய் எனக்கும் சேர்த்து 2 பீர் வாங்கிட்டு வான்னு சொன்னார். இவங்களுக்கு வேலையும் செஞ்சு பீரும் வாங்கணுமான்னு செம்ம கோவத்தில் கிளம்புனேன். திரும்பி என்னை கூப்பிட்டு பீர் பாட்டில் ஜெட்லியாக சுருகினவன்னு என்னை கேட்டார். பங்கமாயிடுச்சு. அதே கானில் பைய எடுத்துகிட்டு வெளியே வந்தேன். எவன்னே தெரியல, 3 பேர். பேக் மட்டும் தானே போச்சு. பணம் சேஃப் தானே? பணம் சேஃப் தானே? அண்ணாச்சி பணத்தை அடிக்கலாம்னு நினைக்கும் போது அதோட வழி தெரியல. நம்ம பணத்தை இன்னொரு அடிக்கும் போது தான்டா அதோட வழி தெரியுது. சரிடா, இப்போ என்ன பண்ணலாம்? ஒருவேளை அந்த பணத்தை நாம் அடிச்சுட்டு போயிருந்தா அண்ணாச்சிக்கு பணம் ஒரு விஷயமே இல்லை. ஆனால் அதை பண்ணது நாம தானே தெரிஞ்சா அந்த துரோகம் அவருக்கு எவ்வளோ வலிக்கும். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண பார்த்தேமேடா. அண்ணாச்சி தான் ஃபோன் பண்ணுறாரா? ஐயோ, விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? சரி எல்லாத்தையும் சொல்லிடு. ஏய், ஃபோன் ஸ்பீக்கரில் போடு. ஹலோ அண்ணாச்சி, அது வந்து டேய் வேலையை முடிச்சுட்டு பணத்தை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாம். அப்படி நம்ம ஏரியாவில் இருக்கிற கட்சி ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்துரு. கட்சி ஆஃபீஸ்லையா? எப்பவுமே அன்னைக்கு தானே கொடுப்பேன். டேய் இப்போ தான்டா ஃபோன் வந்தது. எனக்கு கவுன்சில் சீட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சூப்பர் அண்ணாச்சி. இனிமேல் அண்ணன் முழு நேரம் அரசியல்வாதி. என் இடத்துல இருந்து நீ தான் பிஸ்னஸை பார்த்துக்கணும். சரி அண்ணாச்சி. டேய் சீக்கிரமா வீட்டுக்கு வாடா. டேய் லைனில் தானே இருக்க? அண்ணாச்சி லைனில் தான் இருக்கேன் அண்ணாச்சி. அப்புறம் உன் கூட சுற்றிக்கிட்டு இருப்பானே அவனையும் கூட்டிட்டு வா, உனக்கு உதவியாக வச்சுக்க. ஓகேவா? சரி அண்ணாச்சி. சரி. சே, அந்த பணத்தை அடிச்சிருந்தா கேவலம் பொண்ணு சறுக்குன்னு ஜாலியாக இருந்திருக்கும். ஆனால் இப்படி ஒரு நல்ல மனுஷனை ஏந்திருப்போம்லடா. அப்போ இன்னைக்கு 130 ரூபா சரக்கு அதே டம்ளரில் தானா? மாமே, பழைய டம்ளரில் குடியது தப்பு இல்லை, அடுத்தவங்க காசில் குடியது தான் தப்பு. I'm never gonna know.